இது மகிமை நேரம். மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான மகிமை நேரம் காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது நாளாக இன்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இருக்கக்கூடிய நீங்களும் நானும் எவ்வாறு கீழ்ப்படிய வேண்டும், கிறிஸ்து பிறந்த நாட்களிலே வாழ்ந்தவர்கள் எவ்வாறு கீழ்ப்படிந்தார்கள் என்பதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் காண இருக்கின்றோம். நேற்றைய நாள் சகரியா எலிசபெத் எப்படி கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். இன்றைய தினத்தில் நாம் ஒரு முக்கியமான ஒரு நபராக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்ட மரியாளை பற்றி நாம் சிறிது காண இருக்கின்றோம். மரியாள் அவள் ஒரு கன்னிகை. அவளுக்கு அறிவிக்கப்படுகிறது, தேவதூதன் வந்து சொல்லுகின்றான், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவன் சொன்ன வார்த்தைக்கு மறு உத்தரவு சொல்லுகின்றார். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதி ஆகி ஒரு பாலகனை பெறுவாய், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகின்றான். தேவதூதன் சொன்ன மாத்திரத்திலே உடனடியாக இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறார். அப்படியே தன்னை கீழ்ப்படுத்தினவளாக காணப்படுகின்றார். யூதேயா முறைமையின்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகுவது என்பது ஒரு கூடாத காரியம். கன்னி மரியாள் என்பவள் யோசேப்புக்கு மனைவியாக நிச்சயம் செய்யப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்திலே இது நடந்து கொண்டிருக்கின்றது. சமுதாயத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நிச்சயம் செய்யப்பட்ட ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆனாள் என்று சொன்னால் இந்த உலகம் எப்படி பார்க்கும்? இந்த உலகம் அவளை பழித்து அவள் மோசம் போய்விட்டாள் என்று சொல்லி ஒருவேளை இந்த சமுதாயத்தில் இருந்தே அவளை தள்ளிவிடுவார்கள். ஆனால் சொன்ன வார்த்தை ஆண்டவரிடத்தில் வருகிறது. சொன்ன வார்த்தை மேசியா பிறக்க போகிறார். இந்த உலகத்திலே மனிதனாக பிறப்பதற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் மரியாள். ஆகவே அவள் முழுவதுமாக அவள் தன்னை அடிமை என்று அங்கே ஒப்புக் கொடுக்கிறார். அவள் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவளாக காணப்படுகின்றார். அவள் தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற அவள் காத்திருந்தாள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். இந்த மரியாளுடைய குணாதிசயங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவள் கன்னிகையாக இருந்தாலும் அவள் மிகவும் ஒரு பக்தி உள்ளவளாக, அவள் கற்பனைகளின்படி வாழ்கின்றவளாக, நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக அறிந்தவளாக அவள் காணப்பட்டாள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் அவளை இந்த உலகத்திற்கு தான் வருவதற்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு ஒரு தாயாக ஒரு பாத்திரமாக தெரிந்தெடுத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கன்னி கர்ப்பவதி ஆனாள் என்று சொன்னவுடனே மற்றவர்களெல்லாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒருவேளை அது அறிந்தால் என்ன நடக்கும் என்பதெல்லாம் அந்த யூத முறைமையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு கன்னிகை கல்யாணத்திற்கு முன்பதற்காகவே அவள் கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லி அறிந்தால் அவளை பாளையத்திற்கு கொண்டு சென்று கல்லறியப்பட வேண்டும் என்று சொல்லி யூதாவின் முறைமை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே தேவதூதன் சொன்ன மாத்திரத்திலே இது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி கீழ்ப்படிந்தவளாக உடனடியாக தன்னை தாழ்த்தி அங்கே ஒப்புக் கொடுக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படி காணப்படுகின்றோம்? ஒருவேளை நடக்காத ஒரு விஷயத்திற்கு ஒருவேளை நாம் ஏவப்பட்டால், ஒருவேளை தேவன் மூலமாக நம்முடைய மனதிலே அது ஏவப்பட்டால் நாம் அப்படியே கீழ்ப்படியாக காணப்படுகின்றோமா? வேத வசனத்தை அறிந்திருக்கின்றோம், கற்பனைகளை அறிந்திருக்கின்றோம், நியாயப்பிரமாணங்கள் முழுவதையும் அறிந்திருக்கின்றோம், வேத வசனங்களை அறிந்திருக்கின்றோம். அதன்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்படுகின்ற நீங்களும் நானும் அவர் சொன்ன ஒருவேளை என்னால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை செய்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோமா? அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகின்றோமா? நம்மிடத்தில் கீழ்ப்படிதல் காணப்படுகின்றதா? ஆனால் மரியாள் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டாள். ஏனென்று சொன்னால் அவர் அனைத்தையும் அறிந்தவள், படைப்பின் வல்லமையை அறிந்தவள். ஆதியாகமத்திலே தேவனாகிய யெகோவா எப்படி இந்த உலகத்தை படைத்தாரோ, இந்த உலகத்தினுடைய ஆதியிலிருந்து ஒவ்வொருவரும் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நன்றாக அவள் அறிந்தவள், நன்றாக வேதத்தை கற்றறிந்தவள் என்று சொல்லி அங்கே வேதத்திலே பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் பிதாவானவர் பராக்கிரமசாலி, இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினவர்,
பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறவர் என்று சொல்லி வேத வசனங்களை வாசித்திருக்கின்றார். அவர் புரிந்து வைத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாலோ அது நடக்கும். அவர் சித்தத்தின்படி நாம் ஒப்பு கொடுத்தால் எல்லா காரியம் நன்மையாக நடக்கும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் அவள் பார்த்திருக்கின்றார். அவர் புரிந்திருக்கின்றார். அதனால் தான் சொன்ன மாத்திரத்திலே அவர் கீழ்ப்படிந்து அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். ஆகவே நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுடைய வல்லமை நீங்களும் நானும் அறிந்திருக்கின்றோம். இஸ்ரவேல் மக்களை எப்படி வழி நடத்தினார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். அவர் பராக்கிரமசாலியாக கடந்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனாலும் மரியாதை போல உடனே கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இடத்தில் இருக்கிறதா? நாம் சோதித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பராக்கிரமசாலியாக எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக தாழ்மையுள்ளவனை உயர்த்துகிறவராக காணப்படுகின்ற பிதாவாகிய தேவன் இன்றும் ஆவியானவராக அசைவாடி கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை பார்த்து அவர் நம்மை கேட்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, என் மகனே என் மகளே, எனக்கு நீ கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் நீ பாவமர நீ பரிசுத்தவானாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். நாம் கீழ்ப்படுகிறோமா? தாவீதை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் சவுல் அங்கே ராஜாவாக உயர்ந்த இடத்தில் இருக்கிறான். அவன் மேட்டுமையானவனாக காணப்படுகின்றான். ஆகவே உடனடியாக அவன் அந்த இடத்திலிருந்து தள்ளப்படுகின்றான். சவுலுக்கு பதிலாக தாவீதை தேர்ந்தெடுக்கின்றார். தாவீதோ ஒரு எளிமையானவன். அவன் அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றான். அவன் ஒருவேளை ஆடு மேய்த்து அங்கே காடுகளிலே சுற்றித் திரிவனாக காணப்படுகின்றான். அவன் ஒரு சாதாரணமானவன். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உயர்த்துகிறார். சவுல் இருந்த இடத்திலே தாவீது அங்கே நியமிக்கப்படுகிறான். எவ்வளவு மேன்மையான காரியம்! ஏனென்று சொன்னால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். கர்த்தருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நடந்தால், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேட்டு நடந்தால் எல்லா நிலையிலேயும் உயர்வு கிடைக்கும். அதன் அடிப்படையில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு கன்னியாகிய அந்த மரியாளை தேர்ந்தெடுத்தார். அவளும் அதை உணர்ந்தவளாக, இது தேவனுடைய சித்தம், அது நிறைவேற நான் ஒப்புக் கொடுக்கிறேன், முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவேளை அவமானம் வந்தாலும் சரி, அவமானம் எந்த வழியில் வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். யோசேப்பு அவளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கணவன் தான், நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிற கணவன் தான். அவன் கூட ஒருவேளை இது அறிந்தவனாக அவன் அதை விட்டு சொல்லக்கூட மனதில்லாமல் ஒருவேளை யோசனை பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகுவது என்பது மிகவும் ஒரு சமுதாயத்திலே அது மோசமாக பேசக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக அவன் முன்மாதிரியாக இந்த மரியாளை தேர்ந்தெடுத்தார். ஆகவேதான் இன்றளவும் இந்த மரியாளுடைய பெயர் இன்றளவும் நாம் பேசப்படுகிறது. இந்த உலகத்திற்கு அவள் வருவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக உங்களை என்னை மீட்டெடுப்பதற்காக, உங்களினுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் மரிப்பதற்காக அவர் அனுப்பப்பட்ட ஒரு வழியாக ஏற்படுத்தப்பட்ட இந்த மரியாள் ஒரு பாத்திரமாக இன்னும் பேசப்படுகின்றார். இயேசுவினுடைய வளர்ப்பு தாயாக இருந்தாலும் இயேசுவின் தாய் என்று சொல்லி சரித்திரத்தில் அவர் இடம்பெற்று காணப்பட்டு கொண்டிருக்கின்றார். காரணம் என்னவென்று சொன்னால் அவர் கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்தார், அவருடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்களா? நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய கீழ்ப்படிதல் எவ்வாறு காணப்படுகின்றது? மரியாதை போல நம்முடைய கீழ்ப்படிதல் காணப்படுகின்றதா? எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லாமல் சகரியா கூட சந்தேகப்பட்டான், அவிசுவாசத்திலே வந்தான், ஊமையனானான். ஆனால் இந்த மரியாளோ எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் விசுவாசத்தோடு காணப்பட்டார், அப்படியே ஏற்றுக்கொண்டார். சகரியாவுக்கு தூதன் நேரடியாக சொன்னான், ஆனால் மரியாளுக்கு அப்படி அல்ல. தேவதூதன் சொன்ன மாத்திரத்திலே அவள் அப்படியே ஏற்றுக்கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அப்படித்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்ம அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், முழுவதுமாக நம்ம அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், முழுவதுமாக கீழ்ப்படி நடப்போம் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் என்பது நமக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக மாறும், ஒரு மகிழ்ச்சியாக மாறும். ஆகவே நீங்கள் நானும் கீழ்ப்படிந்து முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். அப்படிப்பட்ட மேலான கிருபையை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, மரியாளை போல நாங்களும் ஆண்டவரே நீர் சொன்ன மாத்திரத்தில் அப்படியே கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க எங்களுக்கு நீர் பலத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்திலே பிறக்க நாங்கள் இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் பாவியாக இருந்தாலும் பாவத்தை நீர் மன்னித்து உம்முடைய பாத்திரமாக மாற்றும் ஆண்டவரே. அவிசுவாசத்தில் விழுந்து போகாமல் விசுவாசத்தோடு நாங்கள் காத்துக்கொள்ள எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை